ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாவு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுலில் 3 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கூடவே உப்பு 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை ஓரமாக வச்சுக்கலாம், லேட்டராக யூஸ் ஆகும். ஒரு பெரிய பாத்திரத்தில் சிக்கன் 1 கேஜி எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ண சிக்கனில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஃப்ளார் மிக்சர்லேருந்து 1/2 கப் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து லைட்டாக தின்னாக இருக்கணும். இந்த அளவுக்கு தான் தின்னாக இருக்கணும். அது ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இன்கேஸ் பேட்டர் திக்காக வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக எடுத்து ஃப்ளார் மிக்சரில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸ்லாம் கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிலோட டெம்பரேச்சர் மீடியம் டு லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா குக் ஆகும், ஃப்ரையும் ஆகும். இல்லாக்கட்டி இந்த அவுட்டர் கவரிங் மட்டும் நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிடும், உள்ளக்க வேகாமல் போயிடும். 1லேருந்து 1.5 லிட்டர் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அப்போ தான் சிக்கன் நல்லா உள்ளக்க ஃபுல்லாக முழுகி ஃப்ரை ஆகும். அப்போ தான் சிக்கன் மேலே செதில் செதிலாக அந்த கிறிஸ்பினஸ் வரும். சிக்கனை மீடியம் டு லோ ஃப்ளேமில் 7 to 8 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more videos, please subscribe to Aziz Copper Kitchen, like, share and comment below.